Hey, hello my dear family. நம்ம நீ பார்க்க போது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ எம் பிகம் த பில்லியன்ங்க மேங்க அவல சீசன் 1 எபிசோட் 2 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க அப்புறம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த எபிசோட நம்ம ஹீரோ ஃபேமஸ் ஆக போறோம். அது எப்படி ஃபேமஸ் ஆக போறோம்னு இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி நம்ம டைம் எப்படி வெள்ளாம பேசி வீணாக்காம டேரக்டா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஓப்பனிங் நம்ம ஹீரோவும் நம்ம சீனியர் லைஃப் இம்பார்ம் அப்படி சொன்னாருக்கு. நம்ம ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு போற அதை பார்த்து அவங்களும் என்னடா நம்ம அவனை கலாச்சிட்டோம் அதுக்கே தேங்க்யூ சொல்லிட்டு போறேன் மண்டியில நட்டுக்கிண்டு கலந்துருச்சுன்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ படி பேசிருக்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆப் ஏற்றிட்டு உள்ள போயிட்டு நேம் டூ புவ ஹேவ் மணின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரை வச்சுட்டு எங்க போய் பொண்ணுல பக்கம் சொல்லி மெட்டோல் விட்டுருக்கேன். நம்ம ஹீரோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் பார்க்கறதுக்குள்ளேயே வர அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதான் இது பணத்தை சொல்ல பண்ணாங்க கரெக்டான நேரம் சிஸ்டம் நீ இந்த பணத்தை லைஃப் ப்ராப்ளம் யூஸ் பண்ணாங்க. இப்ப சிஸ்டமும் லைஃப் ப்ராப்ளம் அவளுக்கு எல்லாம் ஃபில்டர் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகுனா பியூட்டி லெவல் வந்து 80 அதுக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபில்டர் யூஸ் பண்ணிக்க நான் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் எப்போ சிஸ்டம் உனக்கும் அறிவிலாம் இருக்கு போல அதோட இந்த பொண்ணை பார்த்து பின்னாலும் 90 அதுக்கு மேலே வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சரி பணத்தை நம்ம செலவு பண்ண இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இருக்கப்போ நம்ம பொண்ணு கரெக்டாக ஒரு கிஃப்ட் வர அது யாரும் அனுப்பிட்டு இருப்பான்னா இந்த பணக்கார பையன் பேர சூவியமா பணத்தை அனுப்பிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே எல்லாம் எங்க மாஸ்டர் எதிர்பார்த்துதான் அவரு 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் அனுப்பிருக்கான்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்புறம் அந்த ஷூவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பீக்க ஆரம்பிக்க அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போன சொல்லி நான் பேசியிருக்க அப்புறம் அப்ப ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம சீனியர் தான் கமெண்ட் பண்றாரு. ஏன்னா நம்ம சீனியர் பேர் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம சீனியர் அக்கௌண்ட் தானே சொல்லி அவன் பார்த்துருக்க அப்புறம் சீனியர் என்ன சொல்லுவான்னு நம்ம யங் மாஸ்டர் பேச போறேன் அதனால எல்லாம் அம்படியா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஷூ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். என்னென்ன சொல்லுவாங்கன்னா பாண்ட் எப்படி செலவு பண்ணா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படி கிஃப்ட் தானே சொல்லி நம்ம ஹீரோ சோச்சோட்ட கேட்கப்பற சோச்சோன்னு அந்த பொண்ணு பேரன் நம்ம ஹீரோ நடுவில் பேசின பட் நம்ம சீனியருக்கு நம்ம ஹீரோ தான் இதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ டூ புவர் ஹேவ் இந்த பேர் வச்சிருப்பான். இங் மாஸ்டர் பேசியிருக்க அப்புறம் யாரும் நடுவில் பேசுறேன்னு சொல்லி நம்ம சீனியரும் கேட்க அதுக்கப்புறம் இந்த ஷூ அதாவது பணக்கார பையனும் ஏச்சோச்சோ ஒழுங்கா இவனை இந்த குரூப் போட்டு வெளில அனுப்புன்னு சொல்லி சொல்லப்போ நம்ம அவங்களும் கொஞ்ச நேரத்துல பீக்க அமைக்க போறேன். நான் அந்த யங் மாஸ்டர் நம்பி தான் இருக்கேன். மட்டும் இல்லாம இந்த புதுசா அந்த நூபியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த அவங்களோட லைஃப் ஸ்ட்ரீம்ல இருந்து நம்ம ஹீரோவை தொடச்சி விட்டு நம்ம ஹீரோவும் நான் இப்ப என்ன சொல்லி நான் இப்படி வெளில அனுப்பிட்டாங்க சொல்லி நம்ம ஹீரோ ஒழிச்சிட்டு இருக்க அப்புறம் நம்ம அந்த பீக்கே போற இன்னொரு பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஒயிட் ஹேர் பொண்ணை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பீக்கே ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம சோச்சோவும் வேணுமா நீ இப்பயே கிவ் அப் பண்ணிடு உனக்கு வரக்கூடிய பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கும் சொல்லி சொல்ல போறேன். ஏன்னா விளையாடு ஏன் அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சொல்லி ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றேன். ஆனா பீக்குன்னு வேற எதுவும் இல்லை அவங்க ஒவ்வொரு போஸ்டா கொடுத்துட்டு இருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சோச்சோக்கு அதிகமா பாயிண்ட் வர பார்த்தேன் ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ அந்த பொண்ணுக்கு காசு தர முடியாம போறாங்க தோக்க போறாங்க சொல்லி எனக்கு கவலை இருக்க அப்புறம் நம்ம எங்க மாஸ்டர் சிவ பையனும் சரி தோக்க போறவங்க கிவ் அப் பண்ணிக்க சொல்ல போல அவங்களும் சரி சொல்ல போல அவங்களுக்கு ஒரு டிராகன் வருது. அதை பார்த்து எல்லாம் சாக்க டிராகன் நான் இப்ப நான் பாக்குறேன்னு சொல்லி நம்ம அந்த சிவமும் சாக்காவ மட்டும் நம்ம ஒயிட் ஹேர் போனோம். எனக்கு டிராகன் கொடுத்துருக்கும் நன்றி டூ புவர் ஹேவ் மணின்னு சொல்லி அவங்களும் ஹேவ் தேங்க்யூ சொல்ல போல டூ புவர் ஹேவ் மணி இவனா கொஞ்சம் நான் வெளில அனுப்பிட்டு சொல்லி நம்ம சோச்சோ சாக்காவ நான் எப்படி கடைசியா இருக்கல சிவான கிஃப்ட் எதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் தான் நம்ம காசு பண்ணணும். அது மட்டும் சிஸ்டம் இந்த ஆன்லைன்ல கூட காசு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஈஸியா. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஹார்ட் டைம் ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம ஹீரோவும் திருப்பி நான் அனுப்பிட அதை பார்த்தா அவங்க 2 பேரும் சாக்காவ ஒயிட் ஹேர் போனோம் டூ மணி ஹேவ் நான் ரொம்ப சாக்காயிட்டேன். மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. நீங்க எப்படி இந்த மட்டும் நீங்க டிராகன்ஸ் அனுப்பிவிட உங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நான் இப்ப டோக்கறோம் நீங்க அனுப்பிவிட்டா வேஸ்டான்னு சொல்லி அவங்க கடையில் இருக்க போய் நம்ம அந்த யங் மாஸ்டர் ஷூ ஒன்னே போய் சோச்சோ வெளில அனுப்பிவிட்டான்னு சொல்லி அவன் ஃபேஸ் இருக்க போய் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நூபு சொல்லி இருக்க போய் நம்ம சீனியரும் நான் தம்பி அப்பா அம்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கியா பார்த்து பண்ண சொல்லி சீனியர் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கப்படியே திருப்பியும் டிராகன்ஸ் வந்துகிட்டே இருக்க அரைப்பட்டாங்களும் இன்னும் டிராகன்ஸ் பார்க்க ஹீரோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். என்னடா இருக்கேன் எந்த இல்லைன்னு சொல்லி நான் 3 வருஷமா இவரோட லைவ் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் 3 மில்லியன் தான் செலவு பண்ணிருக்கேன். ஆனா 1500 டிராகன்ஸ் அப்பனா 24 மில்லியன் சொல்லி சோச்சோ சாக்காவ அவங்களும் தேங்க்யூ டூ புவர் ஹவ் மணி உங்களை நான் நீ ஜேக்கப் பண்ண சொல்லி அவங்களும் நம்ம ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்லிட்டு சரி அவங்க காலையில விழிஞ்சு ஜம்ப் பண்ண சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களும் இப்ப ஜம்ப் பண்ணி இருக்க போறேன் அவங்களும் என்ன மன்னிச்சுங்க டூ புவர் ஹவ் மணி நான் தெரியாம உங்களை போய் பண்ணிட்டேன் சொல்லி அவங்க கீழே விடுறாங்க. பட் இன்னும் டைம் முடியல ஏன் நீங்க அதுக்குள்ள நிப்பாட்டிங்க சொல்லப்ப நம்ம ஹீரோவும் இருக்கிற அதிக பண்ணி பண்ணிட்டு சொல்ல போனதுனால நம்ம ஹீரோவை 27க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ தான் இருக்க ஹையஸ்ட் லெவல்னால நம்ம ஹீரோ கேம் மேக்கிங் ஆகி அந்த ஒயிட் ஹேர் பொண்ணி ஜெயிக்க வச்சிடறேன். அந்த யங் மஸ் வந்து லெவல் 24 நம்ம ஹீரோ 27. நம்ம ஹீரோ
ஹீரோ கிங்கா பார்த்து அந்த யங் மாஸ்டரும் வெளியில போயிடுறான். அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு தேங்க்யூ நீங்க என்ன பீக்கர் ஜெக் வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ செல்ல பார்த்துருக்கேன். என்ன பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இருக்கப்போ அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு தேங்க்யூன்னு சொல்லி மெஞ்சு அனுப்பிவிட்டு அவங்களோட ஏதாச்சும் ஃபோன் போடுன்னு சொல்லி அவங்க பர்சனல் நம்பரே அனுப்பிவிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேவும் சூவை நான் வெளியில அனுப்பான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவனையும் வெளில போயிட்டான். அதோட என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை வெளில அனுப்புங்க சொல்லி சேவச்சும் ஹீரோட்ட மன்னிப்பு கேட்டு இருக்க போறே உங்க ப்ரொஃபைல பார்த்து நீங்க அந்த ஊரு சென்டரும் இருக்கணும். நான் நாளைக்கு அந்த ஊருக்கு நான் போட்டோஸ் ஷூட்டுக்காக வரேன். உங்களுக்கு வேணுமா நான் டின்னர் ட்ரீட்டா வைக்கணும்னு சொல்லி சொல்ல போறேன். அவங்க மனசுக்குள்ளேயும் நிச்சயமா ஆஃப்லைன்ல பார்த்து அவங்க கூட பழகிறனால நிச்சயமா வருங்காலத்துல அவர் நிறைய கிஃப்டையும் தருவோம் சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீ நாள் நல்லாவே போனுச்சு, அதுவும் எனக்கு ரொம்ப தூக்கமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சரின்னு சொல்லியிருப்பான். அவங்களும் சரின்னு சொன்னதை பார்த்து அவங்க ஜாலியா இருக்கப்பறம் அடுத்த நாள் காமிச்சு நம்ம ஹீரோவும் நல்ல தூக்கம் சொல்லி நம்ம ஹீரோ எழுந்திருக்கேன். மச்சா வேகமா வர எல்லாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கப்பறம் நம்ம ஹீரோ செல்ல பார்த்துட்டு இருக்கேன். செல்ல மெசேஜ் பார்த்து நம்ம ஹீரோ மச்சா நான் இன்னைக்கு உங்க சாப்பிட முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரான்னு சொல்லி சொல்லப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு பிரேக்கப் பண்ணால மண்டை குழம்பிடிச்சு போடாடி அவன் கூட நம்ம ஆர்டர் சொல்லலான்ட்டு இப்படின்னா அவன் பைத்தியமாக போறான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ண கஷ்டம் இல்லை இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்களும் புரிய நினைச்சிருக்க. அப்படியே அவங்க கேர்ள்ஸ் ஆஸ்டா காமிச்சாங்க. 4 பசங்க நம்ம லீவ் ஃபேங்குக்கும் யாக்ஸிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அவங்க எதை கொண்டு வந்திருப்பாங்க, நாங்க போஸ்ட்ல நான் சிங்கிளா இருக்கேன், அது மட்டும் புது பையன் பக்கம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாங்களும் நம்ம நிச்சயமா கொடுத்தாங்க கரெக்ட் பண்ணலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியரும் என்னால நீங்க எல்லாம் இப்படி பண்ணா எனக்கு நாயிட்டாண்டா அவங்களுக்கு தெரியாதா அந்த லின்சினுக்கு என்ன ஆச்சுன்னு அவனு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானா. ஆனா இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சீனியர் சொல்லப்பட லின்சினா யாரு அவன் அந்த லின்சின் தான் இதுக்கு முன்னாடி அவங்க நாயான சொல்லி அவன் பேசியிருக்க. அப்படியே நம்ம சீனியரும் அந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி பெருமையா பேசியிருக்க. அப்படி உள்ளுக்குள்ள இவ்வளவு வைட்டமின் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. கரெக்டான நேரத்துக்கு நம்ம லீவ் சாங்கும் நம்ம யாக்ஸி வந்துட்டாங்க. அதை பற்றி எல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கன்னு சொல்லி கேட்டிருக்க. அப்படியே நம்ம யாக்ஸி நம்ம சீனியர் வாங்கிக்கிறாங்க. அதை பற்றி சீனியர் தேங்க்யூ சொல்லியிருக்க. அப்படியே சுற்றி இந்த பசங்க நம்ம சீனியர் வாங்கினா பார்த்தா சீனியர் நீரா பிரியான்னு சொல்லி பேசியிருக்க. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே கிளாஸாக பார்த்த சீனியரும் போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்னப்பா தம்பி எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்ட் இருக்க வந்திருக்கேன், என்னதான் லீவ் சாங் பிடிக்காம கூட நீ இத்தனை வருஷமா அவருக்கு எப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீக்கும் குறுக்க வந்திருப்பேன்னு நினைச்சு நான் கேட்கறேன் சொல்லி சீனியர் சொல்லப்போ பக்கன்னு. ஆனா சீனியர் ஏற்கனவே அவங்க ஆர்டர் போட்டாங்க அவங்க சாப்பாடுன்னு சொல்லி நம்ம பக்கம் பையன் சொல்லி நம்ம சீனியரும் இவன் சொன்னாங்க கவலைப்படாத உனக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு இன்னும் சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்பான்னு சொல்லி நம்ம சீனியர் சொல்லப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா இருந்தாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுத்துன்னு சொல்லி நம்ம யாக்ஸி நம்ம ஹீரோ கொடுக்க நம்ம ஹீரோ நீங்க மெசேஜ் போட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்போ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடான்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் நம்ம சீனியருக்கும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட சிறப்பாக இருந்துச்சு மாட்டேன். ஏன்னா நம்ம ஹீரோ அப்படி கலாச்சிட்டு இருந்தால அதனால இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லீவ் சாங் அவங்க டேவிட் வந்துட்டு நம்ம யாக்ஸியும் இல்ல நிறைய மில்க் கலோரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சொல்லியிருக்கு. நம்ம ஹீரோவும் என்ன மில்க் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ எங்க பாப்பான்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா இவங்க எனக்கு சாப்பாடு தராங்க, ஆனா எப்படி எங்க ஃபேபிலிட்டி பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். நீ பின்னாடி 3 வருஷமா சுட்டி இருந்தல, அதனால எனக்கு இப்பதான் ஒன்னும் ஆரம்ப புரியுது, நானுமே உன் கூட தயவு செஞ்சு மடிச்சு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க இப்பதான் தெரியும். நம்ம ஹீரோ அவங்க 3 வருஷம் சுட்டிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் தான் 1 மாசம் டேட்டிங் பண்ணியிருக்கேன், நாங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மன்னிப்பா என் தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த மட்டும் எங்க கிட்ட நினைக்காங்க டீச்சர்ஸ் போற திட்ட போறாங்க சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போவேன். நம்ம லீவ் சங்கம் டீச்சர் என்ன திட்டுவாங்க சொல்லிட்டு அவன் கிட்ட வர வேணும் சொல்லியிருக்கான். அப்புறம் அவனுக்கு என்ன பிடிக்குமா சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க. அப்புறம் நம்ம யாக்ஸியும் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நிச்சயமா அவனுக்கு என்னடா பிடிக்கும் சொல்லி 2 பேருக்கும் சேம் டைம்ல பாயிண்ட் ஏற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ என்னடா 2 பேரும் ஒரே பாயிண்ட் ஏறு எனக்கு ஒருமை பிள்ளை சொல்லி நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்துருக்க பசங்களா என்ன லீவ் சாங்கும் யாக்ஸியும் ஒருத்தனுக்கா சண்டை போடுறாங்களா என்ன நம்பக்கிற முடியலையே அப்படி சொல்ல எல்லா பசங்க அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சாப்பிடணும் என்னோட சாப்பிடணும் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பெஞ்சில தள்ளி விட்டு நம்ம ஹீரோக்கு 2 பேரும் ஊட்டி இருக்க. அப்படியே அதை போட்டு சீனோடும் என்ன இவங்க 2 பேரும் அந்த ஒருத்தங்க சண்டை போறாங்க, அந்த ஒருத்தனும் லீவ் சீனை எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவரும் கட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் என் போனை நேற்று 1600 நான் கிளிக் பண்ணா என் கை ரொம்ப நடுங்குற சொல்லி நம்ம ஹீரோ கையை காமிக்க என்ன மீனிங் காமிக்க உங்களுக்கே புரியும். அதை பார்த்து நம்ம நீ காமி நான் பாக்கணும் சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாக்ஸியும் காமி சொல்லி கேட்கப்படி அதை பார்த்த பசங்களே லின்சினுக்கு அவங்க 2 பேரும் ஊட்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாக்ஸி சின்ன ஸ்கர்ட்னு போட்டிருக்கா அவனும் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா எல்லாமே தெரியுமான்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்க போய் அவங்க வாய் ஐஸ் முன்னாடி சாப்பிடுறான், கண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிடுறான்னு சொல்லி நான் விட்டேன் பொறாமையிலே செத்துருவான்டான்னு சொல்லி கடையிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம யாக்ஸியும் ஹீரோ காரு கிட்ட போயிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணி சொல்லி அவங்களும் இந்த இடத்த எந்த சொல்றாங்க உங்களுக்கே பிடிக்கும். அதை கேட்ட சீனியரும் வாயில ரத்த கக்கி எடையை படுத்துறா. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் பெரிய நியூஸாவே ஆர்டிக்கலா போட்டுட்டு யாக்ஸி நியூஸ் சாங் நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட்டாங்க. அதை பார்த்து சீனியர் மைக்க ஓட்டுட்டா சொல்லி நம்ம ஹீரோ பற்றி அவங்க எல்லாம் பேசிருக்க போயிட்டு நம்பக்கும் இல்லடா இல்லை நிச்சயமா போட்டோ சாப்பிட நீ அவனை போல லின்சின் அவனை போல நாய்க்கெல்லாம் இப்ப நடக்குன்னு சொல்லி கடையிட்டு இருக்காங்க எல்லாரும் கமெண்ட்ல.
அதே பக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட்டு அந்த பன்னெண்டு செலவு பண்ணி பார்த்தோம் நைட்டு அந்த அதைப்படியும் போட்டிருக்காங்கன்னா ஒருத்தன் 24 மில்லியன் கிஃப்டா கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் இம்பாஃப் இல்லாம பொண்ணுக்கும் சொல்லி எல்லாம் அதுபடி பேசிட்டு அப்படியே எனக்கு பிள்ளை இருக்கும் அந்த லின்ஸனுக்கு சம்பந்தம் இருக்கும் சொல்லி எல்லாம் பெரிய நியூஸா பேசியிருக்கு நம்ம ஹீரோக்கு நடந்தலாம். அதை கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் நீடாப்பா பெரிய நியூஸாவே இருக்க. அது மட்டும் இல்லாம ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன்னை இன்டர்வியூ இருக்க வராங்க சொல்ல ஹீரோ வாய்ப்பில்லைன்னு சொல்லி வட்டான்னு சொல்லி ஹீரோ அங்கே ஓடி போயிடுறான். நம்ம ஆக்சியும் லின்சன் ஒரு பணக்காரனாவே இருந்தாமே கூட லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ண பார்த்தான். ஆனா இப்போ ஒரு நாள் இது பெரிய பிக் நியூஸாவே இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம லீவ் சாங்க பத்தி நம்ம ஆக்சின் சொல்ல நம்ம லீவ் சாங்கும் என்ன நான் பண்ணறா நீ பண்ண போய் தப்பு நீ தான் அவனுக்கு ஊட்டி விட்டு அந்த சீனியரை வாமிட் பண்ண வச்சு அதான் பெரிய நியூஸ் அனுப்பிச்சு சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் நல்லவரை என்ன யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போனை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சோச்சோம் நானும் கொஞ்ச நேரத்துல உங்க ஊருக்கு வந்துடுவேன் நீங்க வண்டி என்ன பிக்கப் பண்ணி வைக்க முடியுமா சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் போட்டிருக்க ஒரு போட்டோ அனுப்பி சரி நம்ம அவங்க பார்க்க போலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம். எபிசோடுக்கு என்ன போட்டல அடுத்த எபிசோடு தான் நான் இன்னும் பல சம்பவம் காத்திருக்கேன். நிச்சயமா அந்த எபிசோட உங்களுக்கு பிடிக்கும் நல்லா அறிவி பாத்துருங்க. சரி நான் உங்க டைம் போய் வளம் பேசி வீணாக்காம அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி நான் உங்க விஹெச் நீங்க பாட்டுக்கு விஹெச் வாய் சி யூ டேக் பாபே அடுத்த வேலை சந்திக்கலாம்.